ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா 2022 ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன ரூம் நம்பர் 203 இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் ஒரு தனி அப்பார்ட்மெண்ட் எடுத்து அவங்களோட வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவங்களுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு செயின் கிடைக்குது. அந்த செயின் கிடைச்சதுலேருந்தே இவங்களுக்கு அமானுஷ்யமாக அந்த வீட்டில் பல விஷயம் நடக்குது. கடைசியில் இவங்க 2 பேரும் அந்த வீட்டிலேருந்து எப்படி தப்பிச்சு போனாங்க, அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க காலேஜில் என்ன சம்பவம் நடந்துச்சு, அதே நேரத்தில் அவங்க பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தோடனே அவங்களுக்கு என்ன சம்பவம் நடந்துச்சு, கடைசியில் இதுக்கெலாம் யார் காரணம், கடைசியில் நம்ம ஹீரோயின் அந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கடைசியில் அவங்களுக்கு என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, நம்ம டேரக்டர் ஒரு ஹாரர் படத்துக்கு என்ன தேவையோ அதை நம்ம டேரக்டர் பெர்ஃபெக்டாக வச்சுருக்காரு. தேவையில்லாத சீன்லாம் இந்த படத்தில் அதிகமாக எதுவுமே இல்லை. எதுக்குன்னா, இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தோம்னா 1 மணி நேரம் 35 நிமிஷம் தான் இந்த படத்தோட டியூரேஷன். அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம டேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காரு. ஹாரர் எலமெண்ட்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி அந்த செயின் கிடச்சோடனே அவங்களுக்கு நடக்கிற அந்த சம்பவமாக இருக்கட்டும், அந்த ஹவுஸ் ஓனர் பிஹேவ் பண்ணுற அந்த சீனாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம டேரக்டர் காமிச்சதும் உண்மையிலேயே அருமையாக இருந்துச்சு. முக்கியமாக ஒரு பேஸ்மெண்ட் சீன் ஒன்று இருக்கும், அதை நம்ம டேரக்டர் வச்ச விதம் உண்மையிலே வெறித்தனமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பேஸ்மெண்ட் சீன்லாம் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நம்ம டேரக்டர் வச்சுருக்காரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அதெல்லாம் தேடின விதமாக இருக்கட்டும், அதுக்கு ஹெல்ப் பண்ண அவங்க பாய் ஃப்ரெண்டு ஒரு பெரிய சம்பவத்தில் மாட்டிக்கிடுவாங்க, அதை காமிச்ச விதமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள போய் நம்ம ஹீரோயின் பார்த்து அந்த என்ன தான் நடந்துச்சு அதை கேட்ட விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் காமிச்ச விதம் உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. கூட இருக்கிற அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து இவங்க ஒரு பெரிய துரோகம் பண்ணுவாங்க, அதை அவங்க கண்டுபிடிச்சோடனே அவங்க அதுக்கு பண்ணுற ரியாக்ஷனாக இருக்கட்டும், இவங்க அவங்கள என்ன பண்ணாங்க அதை காமிச்ச விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம டேரக்டர் ரொம்ப அருமையாக காமிச்சிருக்காரு. அதே நேரத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஓனர் வந்து இவங்களை என்ன பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் அவர் என்ன பண்ணார், அதெல்லாம் நம்ம டேரக்டர் கடைசியில் ஒரு பெயிண்டிங்கில் வச்சு காமிச்சது தான் இந்த படத்தில் மிகப்பெரிய ஹைலைட்டே. ஏன்னா அந்த பெயிண்டிங் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நம்ம டேரக்டர் வச்சுருக்காரு. அந்த பெயிண்டிங்கை பார்க்கும்போது நமக்கு ஸ்டார்டிங்கில் எதுவும் புரியாது, ஆனால் கடைசியில் கிளைமேக்ஸில் அந்த பெயிண்டிங் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டாகவே அமைஞ்சிருக்கும். அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நம்ம டேரக்டர் வச்சுருக்காரு. உண்மையிலே அந்த சீன்லாம் வெறித்தனமாக இருந்துச்சு. கடைசியில் பார்ட் 2க்கு லீடு வைக்கிற மாதிரி தான் டேரக்டர் படத்தையும் முடிச்சிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இதில் பார்ட் 2 வருதா என்ன அப்படின்னு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நம்ம ஹீரோயினாக இருக்கட்டும், அவங்க கூட தங்குற அவங்க ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அவங்க 2 பேர் ஆக்டிங் உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. கடைசியில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து கடைசியில் சம்பவம் பண்ணுவாங்க, அதெல்லாம் காமிச்சதும் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க கூட பாய் ஃப்ரெண்டாக நடித்த அவங்க ஆக்டிங்கும் கொஞ்சம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம சினிமாட்டோகிராஃபர் அந்த பேஸ்மெண்ட் சீனை காமிச்சதும் உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. படத்தில் ஹாரர் எலமெண்ட்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நம்ம எந்த இடத்துலையுமே லேக்னு ஃபீல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நம்ம டேரக்டர் அவரோட ஒர்க்கை பெர்ஃபெக்டாக பார்த்துருக்காரு. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, சில இடத்துலலாம் நம்ம டேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தாருன்னா இந்த படம் உண்மையிலே ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். எதுக்குன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, அந்த சீன்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் நல்லா அமைஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க பேசுகிற ஒவ்வொரு இதையும் கேட்கும்போது கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். அதெல்லாம் கட் பண்ணியிருந்தா இந்த படம் உண்மையிலேயே ஒரு நல்ல படமாக இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் 18+ காட்சியெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதனால இந்த படத்தை ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி அவங்க கொல்றதெல்லாம் கொஞ்சம் ராவாக ப்ரூட்டலாக காமிச்சிருக்காங்க. அதனால இந்த படத்தை தனியாக உட்காந்து பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.5 கொடுக்கலாம். இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைம், ஜி5, எம்எக்ஸ் பிளேயர் இதிலலாம் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை தாராளமாக வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. எதுக்குன்னா இல்லை 18+ காட்சியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அவங்க கொலை பண்ணுற சீன்லாம் கொஞ்சம் ராவாக ப்ரூட்டலாக இருக்குது. அதனால் தனியாக உட்காந்து பாருங்கள். இந்த படம் தமிழ் டப்பிங் வெர்ஷன்லேயே அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்ஸிங் கூட ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.